எந்த மேடையாக இருந்தாலும் தமிழை தூக்கி பிடிக்கக்கூடிய மேடை, தமிழர்களுடைய புகழ் சாற்றக்கூடிய மேடை, அது எந்த மேடையில் வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த மேடையில் போய் என்னுடைய குரலை ஓக்கி ஒழிப்பேன். அதுதானங்க ஒரு கொள்கை பற்றாளனுடைய வேலையாக இருக்கணும். இல்லை இந்த மேடையா, நான் என்னுடைய கொள்கை இந்த மேடையில் வந்து பேசுகிறேன், அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லையா? எதிர்த்தரப்பு சித்தாந்தம். அதில் இன்னொன்று பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த பாரதியாரை ஏன் சார் கொண்டாடல, இதில் சீமான் கேட்குறது என்ன சார் தப்பு இருக்கு? சீமான் கேட்காம இதை வேறு யார் சார் கேட்குறது? அப்போ இதில் எவ்வளோ தூரம் நியாயம் இருக்குல்ல. நம்ம சீமான் மேலே 1000 விமர்சனம் இருக்கணும், எனக்கும் விமர்சனம் இருக்குது. நம்ம பேசின கருத்து, பாரதியாரை பற்றி அங்கே பேசினதில் என்ன தவறு? நீங்கள் திமுக இவ்வளோ எதுக்குங்க? நீங்கள் திமுக மேடையில் பாரதியார்னு நீங்கள் சப்ஜெக்ட் கொடுங்க, சீமான் வந்து பேசுகிறாரா இல்லையா பாருங்க. RSSனுடைய மேடை என்ன, திமுகவை தானே கடுமையாக எதிர்க்கிறாரு. திமுகவுடைய மேடையில் கூப்பிட்டு சீமான பாரதியார்னு பேச சொல்லுங்க, இதை விட ஒன்றும் வீரியமாக பேசுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல எதிரியை போய், அந்த சிங்கத்தை போய் அதனுடைய குகையிலே சந்திக்கணும்னு பாருங்க, அந்த மாதிரி இவர் போவார். அப்போ சீமான் இன்னைக்கு போய் அந்த இடத்துல பேசிட்டாருங்கிறத விட என்ன பேசினாருங்கிறத பற்றி தானே விவாதிக்கணும். எங்கே போய் பேசினாருங்கிறத பற்றி விவாதிக்கிறது வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு அற்பமான வாதம்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ இது பூரா ஒருத்தரை வந்து அவர் பேசக்கூடிய கருத்தை எதிர்கொள்ள திராணி இல்லாமல், நீங்கள் இப்போ திராவிடம், அவர் பெரியாரை நேரடியாக அடிக்கிறார், நீங்கள் பெரியாருடைய கருத்துக்களை தூக்கிட்டு வாங்க. பெரியார் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு, பாரதியார் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, ஆனால் பெரியார் இப்போ பாரதியார் இவ்வளோ தூரம் போற்றி பேசுகிறீங்களே, என்னது வந்து பெரியாருக்கு சமமாக பாரதியார் சொல்லிட்டாருன்னு நீங்கள் கருத்தை தூக்கிட்டு வாங்க, அதை பற்றி விவாதிப்போம். அது கை கொடுக்க நினைக்கிறீங்களா? அது தேர்தல் இப்போ வரும்போது தான் செய்யும். இன்னைக்கு ஈரோட்டில் கொடுத்தது இல்லை, 16-17% மேலே வாக்கு வாங்கினாங்கல்ல, பெரியார் மண்ணிலேயே போய் பெரியார் அடித்தாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல வந்து சீமானுக்கு மற்ற இடத்துல வந்த வாக்கை விட கம்மியாக விழுந்துருந்துச்சுன்னா, இல்லைப்பா சீமான் எடுத்தது வந்து தவறுதலான எதிர்ப்பார், பெரியாரை பேசிட்டு போய் ஈரோட்டில் வாக்கு வாங்கிட முடியுமா? அப்போ ஈரோடுங்கிறது பெரியார் வாழ்ந்த மண், பிறந்த எல்லாமே. அப்போ பெரியார் பிறந்த இடத்துலையே நீங்கள் போய் 16% நீங்கள் வாக்கு வாங்க முடியுது, அதையும் யாரை? பெரியாரை அடிச்சு. அப்போ இதுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லையா? அப்போ தமிழ்நாடு பூரா இப்போ அவர் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து இது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி மாதிரி தானே தெரியுது நமக்கு. அப்போ இந்த இடத்துல அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம போது சிறப்பு இருந்தால் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? அட்டகாசமாக. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், தி இந்து சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருந்தாங்க. சீமான் அவர்கள் வலதுசாரி அமைப்புகள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. ஆனால் வலதுசாரி அமைப்புகளின் தலைவர்கிட்ட கேட்கும் போதே இது வந்து கூட்டணிக்காக ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்கும்போது விரைவில் வந்து இந்த மாதிரி கட்சிகள்லாம் எங்கள் கூட இணைவாங்க அப்படின்னு சொல்லி தான் வலதுசாரி அமைப்புகளோட தலைவர்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த விதத்தில் சீமான் அவர்கள் இணை வாய்ப்பு இல்லை, 0% தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கிளைம் வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து இதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வேட்பாளர்களை வந்து சட்டமன்றம் அனுப்ப வேணுன்ற முனைப்போடு தான் இருக்கோம், ஆனால் அது வந்து எங்கள் நிபந்தனைகள் பேரில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த விதம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 2 தரப்புலையும் இது கூட்டணிக்கான முடிவு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் திமுக இதில் அவங்க கூட்டணிக்காக தான் இதை பண்ணுறாங்க, அவங்க வந்து மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு நேரத்தை செட் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, இது திமுக எப்பயுமே வந்து இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்க மேலே ஒரு பெயிண்ட் டப்பா வச்சுட்டு அடிக்கிறது வழக்கம். நான் நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி திமுக தான் தமிழ்நாட்டில் மூத்த சங்கி, முன்னாள் சங்கி. மூத்த சங்கி, முன்னாள் சங்கி யார் தமிழ்நாட்டில்னா திமுக தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் 1999 பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சுக்கிட்டு வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தில் மத்திய மந்திரி சபையில் பலன்களை பூரா அனுபவிச்சது இவங்க தான் சார். அப்போதான் அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல சார், ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டினாங்க, RSSன்றது வந்து ஒரு சமூக இயக்கம்னாங்க. இன்னைக்கு தான் தெரியுமா அது? அன்றைக்கே சொன்னாங்க. நீங்கள் வந்து வாஜ்பாய் கூட கூட்டணியா, பாரதிய ஜனதா கூட கூட்டணியா? பாரதிய ஜனதா. அப்புறம் என்னத்து போய் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி? அப்படி தெரியுதுன்னா ராங் பார்ட்டி கூட எதுக்கு அலையன்ஸ் போகிறீங்க? நான் அதனால தான் சொல்கிறேன், இவங்க மூத்த சங்கி. அப்போ இவங்க வந்து இன்றைக்கி அரசியல் ஆதாயத்துக்காக என்ன வேணால் பேசுவாங்க. இப்போ நம்ம கம்மிங் பேக் டு த மேட்டர் வந்து சீமானுடைய பாரதியார், நான் வந்து ஒரு டிபேட் முடிச்சுட்டு கேபில் வந்துட்டுருக்கேன். நான் எப்பயுமே கேபில் வரும்போது டிரைவருங்க கிட்டலாம் பேசுவேன். பாலிடிக்ஸ் ஜென்ரலாக நமக்கு என்னங்கிறது பேசுறது இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இருக்கிற கட்சிகள் எப்படி இருக்குது, கள நிலவரம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம விசாரிக்கிறது எப்பயுமே வழக்கம். அப்போ அந்த பையன், இள வயசு பையன் தான் அவன், அந்த பையன் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வரும்போது சீமானை பற்றியும் பேசுகிறேன். அப்படி சீமானுக்கு மேலேயும் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குதுங்க. ஆனாலும் நான் இன்றைக்கி வந்து பாரதியாரனுடைய நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அதில் பார்க்கும்போது பாரதியார்கிட்ட இவ்வளோ மேட்ரு இருக்குதாங்கிறது நானே அவர் சீமானுடைய பேச்சை கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்
அந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு நான் அது வரைக்கும் சீமானுடைய பேச்சு பாரதியார் பேச்சு நான் அன்னைக்கு பார்க்கல. டிரைவர் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்னடா இந்த அளவுக்கு வந்து ஒரு டிரைவராக இருக்கிறவர் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, அப்படி எந்த அளவுக்கு, ஏன்னா சீமானுடைய பேச்சு எப்பயுமே வாழ்வீச்சு பேச்சாக இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இன்னைக்கு பாரதியாரை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேங்க சீமான் மூலியமான்னு சொல்லும்போது, என்னால் அந்த அளவுக்கு அருமையாக பேசியிருக்கார் போல இருக்குது. ஒரு சின்ன வயசு பையன் ஒரு கேப் டிரைவராக இருக்கிறவர் இந்த அளவுக்கு ஸ்லாகித்து பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்து பார்த்து கேட்டேன். அட்டகாசமான பேச்சு, அந்த பாரதியாரை பற்றி அருமையான பேச்சு. அதுலேயே அவர் தெளிவாக சொல்கிறார், இது மேடையில் வந்து பேசுகிறதுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க, நான் பாரதியாரை பற்றி பேசுகிறதுனா பாகிஸ்தானில் கூட பேசுவேங்கிறார். இதுக்கு மேலே என்ன ஒரு தண்ணியில விளக்கம் வேணும்? பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய எதிரி நாடுங்கிறது தெரியும். இந்தியாவுக்கு எந்தெந்த வகையிலலாம் வந்து நமக்கு எதிர்ப்பு முட்டுக்கட்டை போட்டுட்ருக்காங்கன்னு தெரியும். அப்படி இருந்து பாரதியாரை பற்றி பேசணுன்னா நான் பாகிஸ்தானில் கூட போய் பேசுவேங்கிறார். அப்போ அந்த இடத்துல பாரதியாரனுடைய அவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசுகிறார். அவர் எந்த அளவுக்கு வந்து தமிழை பற்றி தூக்கி பிடிச்சிருக்காருன்னு பேசுகிறார். நான் இந்த இடத்துல பாரதியாரை பற்றி பேசலைன்னா என்னுடைய குற்றமாயிருங்கிறார். நான் நீங்கள் கூப்பிடலன்னா கூட இன்றைக்கி நான் வேறு ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ ஒன்று ஸ்டேஜை போட்டு பாரதியாரை பற்றி நான் பேசியிருப்பேன். உங்கள் மேடையில் இல்லைனாலும் எங்கேயோ ஒரு மேடையில் நான் பாரதியாரை பற்றி பேசியிருப்பேன். ஏன்னா இது என்னுடைய பிறவி கடன்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து பாரதியார் என்னென்னலாம் சொன்னார், எல்லாருமே வந்து சுதந்திரம் வேணும்னு போராடும் போது இவர் வந்து ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு சொல்லிட்டு நம் தீர்க்கதரிசியாக பேசுகிறாரு. அந்த அளவுக்கு வந்து தமிழ் மொழியை எந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிறாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவது யாதும் கண்டோன்றாரு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலேங்கிறாரு. அப்போ தமிழ்நாடுங்கிறது பேர் யார் வச்சாங்க? பாரதியார் என்னைக்கு இந்த பாட்டை எழுதினாரு? சுதந்திரத்துலாம் முன்னாடி. அப்போ அவர் பாடின காலங்கள் என்ன? நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாடுங்கிற வார்த்தையை நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சி அகராதியில் ஏற்றுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த மேடையை பயன்படுத்தி அவர் வந்து அவருடைய திராவிட எதிர்ப்பு கொள்கை, குறிப்பாக பெரியாரனுடைய எதிர்ப்பு குரலையும் அங்கே ஓங்கி ஒழிக்கிறார். குறிப்பாக இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தார் சார், பிராமணன்ற கதாபாத்திரத்துக்கு தான் திராவிட. அப்போ இன்னைக்கு வரைக்கும் பாரதியாரனுடைய பராக்கிரமங்கள், எவ்வளோ பெரிய ஆளுமை அவர், எவ்வளோ தீர்க்கதரிசி அவர், எவ்வளோ ஒரு புரட்சி பாவலன் அவர். அவரும் சொல்கிறார், பாரதியார் பாடினதிலே பாடாத ஒரே பாட்டு தாலாட்டு பாட்டு தான் அதனால் பாடல அப்படிங்கிறார். அதுக்கு காரணத்தையும் சொல்கிறார். அந்த அளவுக்கு பாரதியாரை படிப்படியாக அவர் உரிச்சு தோல் உரிச்சு காட்டுறார் அந்த இடத்துல. எந்த அளவுக்கு வந்து பாரதியார் போற்றப்பட வேண்டிய ஒரு நபர். ஆனால் அந்த ஒரு தீர்க்கதரிசியை, அவ்வளோ பெரும் புலவரை அவர் இன்னொன்று சொல்கிறார், எளிமையான தமிழ் நடையில் பாட்டுக்கள் இருந்துச்சு. மற்ற பாட்டுக்களெல்லாம் சங்க காலத்திலிருந்து நம்ம அருமையான கருத்துக்கள் இருக்குது, சீரிய பாட்டுக்கள்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம சில நேரத்தில் அதை அர்த்தம் புரியணும்னா அகராதி வேணும். ஆனால் பாரதியாரனுடைய பாட்டு அப்படி இல்லை. அந்த பாரதியார் பாட்டை சும்மா படித்து கேட்டோம்னாவே கேட்குறவனுக்கு நீங்கள் விளக்கமே சொல்ல வேண்டியதில் தன்னால் புரியும். அந்த அளவுக்கு எளிய நடையில் எழுதியிருப்பார், பாமரனும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு. அப்போது நான் இன்றைக்கி பேசுகிறது பாரதியை பற்றி பேசுகிறேன்னாவே நான் தமிழை பற்றி பேசுகிறேன். நான் பாரதியை பற்றி பேசணுன்னா தமிழ் பற்றி பேசுகிறேன்றார் அவர். அப்போ இந்த தமிழ் பற்றி பேசுகிறதுக்கு நான், ஏன்னா அவங்க வந்து தமிழீழம் தானே, அவங்க தமிழ் தேசியம் தானே கொள்கையாகவே வச்சுருக்காங்க. அப்போ தமிழில் வந்து எந்த இடத்துல தூக்கி பிடிக்கிறனால அதுதான் என்னுடைய கொள்கை, கோட்பாடு, மூச்சு என்னுடைய காரணமேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த இடத்துல என்ன வராருன்னா, எனக்கு எந்த மேடையாக இருந்தாலும் தமிழை தூக்கி பிடிக்கக்கூடிய மேடை, தமிழர்களுடைய புகழ் சாற்றக்கூடிய மேடை, அது எந்த மேடையில் வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த மேடையில் போய் என்னுடைய குரலை ஓங்கி ஒழிப்பேன். அதுதானங்க ஒரு கொள்கை பற்றாளனுடைய வேலையாக இருக்கணும். இல்லை இந்த மேடையா, நான் என்னுடைய கொள்கை இந்த மேடையில் வந்து பேச, அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லையா? எதிர்த்தரப்பு சித்தாந்தம். அதில் இன்னொன்று பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜெல்லாம் நீங்கள் ஆடியன்ஸை காமிக்கும்போது காலியாக இருக்குது. அதையும் சொல்கிறார் அவர். இந்நேரம் இதே பாரதியார் வந்து சினிமா படத்தில் எதில் நடிச்சிருந்தாரா, இந்நேரம் இந்த ஸ்டேடியம் பத்தாது, இந்த ஆடிட்டோரியம் பத்தாதுங்கிறார். அப்போ எந்த அளவுக்கு இருந்த சமூகத்தை ஒரு சினிமா மோகத்தில் கொண்டு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு வந்து இந்த சமுதாயத்தை சீரழித்து மாற்றி வச்சுருக்காங்கங்கிறதையும் அவர் மறைமுகமாக சாடுறாரு. குறிப்பாக அது இந்த ஒரு 10-15 ஆண்டுகளில் இன்னும் வீரியமாக இருக்குன்னு சொல்லலாம்ல சார். ஏன்னா சின்ன வயசில் நான் படிக்கும் போதே கூட பாரதியாரை பற்றி நிறைய பேருக்கு தெரியிருந்தது. ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய அந்த ஸ்டடீஸில் வந்து அது பெருமளவு வந்து பேசப்படலைன்றதும் ஒரு விஷயமா இருக்கு. இப்போது நீங்கள் சமீபமாக இப்போ முந்தானத்து நடந்துச்சு பாருங்கள், இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில். அப்போ வேலு சொல்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்து இளம் பெரியார், இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா பெரியாரே தமிழ்நாட்டிலேருந்து மறைஞ்சிருவார். நீங்கள் போய் பாரதியாரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, ஏன்னா இளம் பெரியார் உருவாயிட்டார். இப்படி தான் இருக்குது, கேடு கட்டு போயிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போது எந்த அளவுக்கு இவங்க வந்து இவங்களுடைய இப்போ அதே மீட்டிங்கில் வந்து பேசுகிறாரு, அதிமுக அடிமை கூட்டம்னு பேசுகிறார்.
யார்? உதயநிதி ஸ்டாலின். இதே வந்து அறிவு திருவிழாவில் துரைமுருகன் ஐயா ஒரு பழுத்த அரசியல்வாதி, அவர் என்ன சொன்னார்? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இதை விட ஒரு அடிமை சாத்தனம் எழுதக்கூடிய ஒரு கட்சி இருக்கா? அதே மாதிரி அவங்க பவள விழா கொண்டாடும் போது எல்லாருமே போய் பைட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த மக்கள்கிட்ட. அங்கே வந்த தொண்டர்கள் பூரா என்ன, இந்த குடும்பத்துக்கு நாங்கள் வந்து அடிமையாக இருக்கிறது எங்களுடைய பிறவி கடனாக நினைக்கிறோன்னு திமுக தொண்டர்கள் சிலாகித்து பேசிட்டு இருந்தாங்களா இல்லையா? கோபாலபுரத்து குத்தடிமை சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு எவ்வளோ பெரிய அடிமை கூட்டமாக அது இருந்துச்சுன்னா ஐயா துரைமுருகன் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். மூத்த நிர்வாகி ஏவா வேலு வந்து இளம் பெரியார்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்போ இந்த திமுக இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய அடிமை கூட்டமாக மாறி இருக்கு, சங்கி கூட்டமாக மாறி இருக்கீங்க. நீங்கள் மற்ற அதிமுகவை பார்த்து அது அடிமை கட்சின்னு சொல்கிறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? அதுக்குண்டான ஜனநாயகத்தை நீங்கள் உங்கள் கட்சியில் வச்சுருக்கீங்களா? அப்போது அந்த மேடையில் வந்து சீமான் பேசுறது வந்து முழுக்க முழுக்க பாரதியாரை பற்றியும் அவர்களுடைய சீர்மிகு கவிதையை பற்றியும் ஒரு சுதந்திர வேட்கையை பற்றியும் நீ இன்னைக்கு மாநிலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. மொழி வாரியமாக பிரிக்கிறதை பற்றி அன்னைக்கே பாரதி வந்து மாநிலத்தை பற்றி பேசியாச்சு, சுதந்திரம் அடைந்து விட்டு பேசியாச்சு. செந்தமிழ் நம்ம வந்து இப்போ செம்மொழின்னு அந்தஸ்து வாங்கினோம்ல, அவர் பாரதியார் சொல்கிறது என்ன? செம்மொழி செந்தமிழ்ங்கிறார். அன்னைக்கே இது செம்மை மிக்க மொழி. நீங்கள் இன்றைக்கி இப்போ மற்ற இடத்துலலாம் நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, இது நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. யார்கிட்டயோ சர்டிஃபிகேஷன், இது வந்து அவரே அன்றைக்கி சர்டிஃபை பண்ணிட்டு போயிட்டார் இது எல்லாத்தையும். அப்படிங்கிற தோணியில் பாரதியாரனுடைய புகழை பறைசாற்றுறது மூலியமாக அவர் தமிழை தூக்கி பிடிக்கிறார். அந்த தமிழை தூக்கி பிடிக்கும் போது தான் இந்த தமிழை வந்து பெரியார் என்னென்ன மாதிரிலாம் விமர்சிச்சிருக்காரு. அப்போ பெரியாரை நம்ம பாராட்டணுமா பாரதியாரை பாராட்டணுமான்னு கேள்வி கேட்குறாரு. அப்போ நீங்கள் பாரதியாரை ஒதுக்கி வச்சதுக்கு உண்டான காரணம் என்னங்கிறதையும் அவர் சொல்கிறார். ஒரு சாதியில் பிறந்தனால பார்ப்பான்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் வந்து ஒதுக்கியிருக்கீங்க. எனக்கு இதில் பெரிய உடன்பாடு உண்டு இந்த கருத்தில். ஏன்னா இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகளாகட்டும் யாருமே பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய கட்சி இல்லை. பார்ப்பன எதிர்ப்பு தான் இவங்களுடைய அரசியலே. இன்றைக்கி பார்ப்பன ஆதிக்கம் எங்கே பெருசாக தமிழ்நாட்டில் இருக்குது? இப்படி ஏது அரசியல் இல்லை அவங்களுக்கு. அப்போது இன்றைக்கி பார்ப்பன எதிர்ப்புன்னு ஒரு சாதி எதிர்ப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியுமா? சமூக நீதினா அந்த பார்ப்பன சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நீதி கொடுக்கறதானங்க சமூக நீதி. நிச்சயமா உண்டா இல்லையா? அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பனருங்கிற ஒரு சாதி பேரை வச்சுட்டு நீங்கள் திராவிட கொள்கையில் எங்களுக்கு சாதி இல்லைங்கிறீங்கள. இப்போ இது இந்த ரீதியில் தானா? அப்போ பாரதியாரை நீங்கள் எந்த அளவுக்கு போற்றி இருக்கணும்? நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு சொம்படிக்கிறதுக்காக 4 கதையோ கட்டுரையோ ஒரு கவிதையோ எழுதுனா அந்த கவிதை எழுத்தாளனை கூப்பிட்டு எவ்வளோ கொண்டாடுறீங்க நீங்கள்? திமுகவில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோ இல்லை இன்பநிதி ஸ்டாலினையோ ஒரு கட்டுரை எழுதா கூப்பிட்டு பாராட்டுறீங்களா? சாதித்து 24ஆம் புலிகேசியில் வடிவேல் வந்து அந்த 2 புலவர்கள் வரும் பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் எத்தனை புலவர்களை நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க? பாரதியாரை ஏன் சார் கொண்டாடல? இதில் சீமான் கேட்குறது என்ன சார் தப்பு இருக்கு? சீமான் கேட்காம இதை வேறு யார் சார் கேட்குறது? அப்போ இதில் எவ்வளோ தூரம் நியாயம் இருக்குல்ல. நம்ம அவர் சீமான் மேலே 1000 விமர்சனம் இருக்கணும், எனக்கும் விமர்சனம் இருக்குது. நம்ம பேசின கருத்து பாரதியாரை பற்றி அங்கே பேசினதில் என்ன தவறு? அவர் RSS விஜில்ங்கிற அமைப்பில் போய் பேசக்கூடாதா? அவர் பாகிஸ்தானில் போனாலும் பேசுவோம் சார். நீங்கள் திமுக இவ்வளோ எதுக்குங்க? நீங்கள் திமுக மேடையில் பாரதியார்னு நீங்கள் சப்ஜெக்ட் கொடுங்க. சீமான் வந்து பேசுகிறாரா இல்லையா பாருங்கள். RSSனுடைய மேடை என்ன? திமுகவை தானே கடுமையாக எதிர்க்கிறாரு. திமுகவுடைய மேடையில் கூப்பிட்டு சீமான பாரதியார்னு பேச சொல்லுங்க. இதை விட ஒன்றும் வீரியமாக பேசுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல எதிரியை போய் அந்த சிங்கத்தை போய் அதனுடைய குகையிலே சந்திக்கணும்னு பாருங்க. அந்த மாதிரி இவர் போவார். அரசியல் விமர்சனங்கள் என்ன வேணா இருக்கலாம், யாருக்கு வேணா, எனக்கு இருக்குது. ஆனால் இந்த பாரதியாரை பற்றி பேசுறதுல நீங்கள் என்ன விமர்சனத்தை பாத்திர முடியும்? என்ன அவர் பேசுகிற பாயிண்ட் இல்லைங்க, இதெல்லாம் தப்புங்க. அப்போ நம்ம இன்றைக்கி பார்ப்பன எதிர்ப்புன்னு வந்தோம் இல்லையா? பார்ப்பனிய எதிர்ப்புங்கிறதான் இவங்களுடைய வாயில் சொல்லக்கூடியது. திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த இடத்துலையுமே இவங்க வந்து பார்ப்பனிய எதிர்ப்பு இல்லை, பார்ப்பன எதிர்ப்பு தான். காரணம் என்ன? பார்ப்பனியம்ங்கிறது என்ன? பிறப்பாலே ஒருத்தனுக்கு உயர்ச்சி கிடைக்கிறது, பிறப்பாலே ஒருத்தனை தாழ்ச்சின்னு சொல்கிறது தானே பார்ப்பனியம்ன்றீங்க. அப்போ இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒத்த செங்கலை தூக்கிட்டு 2019 வந்தார், 21 MLA ஆனார், 23 மந்திரி ஆனார், 24 துணை முதலமைச்சர் ஆனார். இது பார்ப்பனியம் இல்லையா? இதை விட பார்ப்பனியத்துக்கு உச்சபட்ச உதாரணம் ஏதாவது இருக்கா? ஐயா ஸ்டாலின் அவர்களை நீங்கள் இதுக்கு உதாரணமாக காமிக்க முடியுமா? அவரு கூட நீண்ட நெடிய பயணம், அவங்க தலைவருக்கு எவ்வளவோ ப்ரெஷர் இருந்தாலும் அதை கொடுக்காம இவரை செதுக்குனாரு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. ஆனால் இன்னைக்கு பார்ப்பனியத்தினுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியது உதயநிதி ஸ்டாலின் தானே. அப்போ இந்த பார்ப்பனியம், திமுகக்குள்ளார இருக்கக்கூடிய பார்ப்பனியம், கொடிகட்டி பறக்கக்கூடிய இந்த பார்ப்பனியம்லாம்
திமுகவில் இருக்கக்கூடிய அவங்க சொல்கிற மாதிரி அண்ணா திமுக அடிமைன்றாங்களே. இப்போ திமுக அடிமையாக இருக்கிறவங்களுக்குலாம் இது தெரியாதா? கூட்டணி கட்சியில எல்லாம் பேசுகிறாங்களே பார்ப்பனியத்துக்கு எகென்ஸ்டான, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? இந்த பார்ப்பனியத்தை ஏன் நீங்கள் கேள்வி கேட்க மறுக்கிறீங்க? அப்போ உங்களுடைய எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பல்ல, பார்ப்பன எதிர்ப்பு. அது தவறு. அது சமூக நீதிக்கு முற்றிலும் எதிரானது. அந்த சமூகத்துக்கும் நீங்கள் நீதி கேட்டு போராடணும். இப்போ சீமான் கூட என்ன பேச்சு அடிப்படுது, இங்கே சென்னையில் மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்களே இன்றைக்கி எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. இதெல்லாம் தானே சார் வரவேற்கக்கூடியது? என்ன கருத்து அந்த இடத்துல இல்லை? அவர் அந்த இடத்துல போய் விஜில் பாராட்டினதில் நாம் வந்து இங்கே போய் இதை பேசினார், இவர் தவறான கருத்தை பேசிட்டார், ஏதோ ஒரு கருத்தை சொல்லுங்கள், அதை பற்றி விவாதிப்போம். இல்லை ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சாரு அந்த மாதிரி இருந்தால் கூட. அப்போது ஒரு இடத்துல போயிட்டாவே அவரே சீமானே இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சமீபமாக அவர் நம்ம அந்த தந்தி டிவியில் ஒரு புதுசாக வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் கூட வந்து எல்லாத்தையும் பசங்க இல்லை வந்து பத்திரிக்கையாளர்கள்லாம் இருந்து கேள்வி கேட்குற மாதிரி அதில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. இந்த மாதிரி ஜாதியை பற்றி அதெல்லாம் வரும்போது இன்றைக்கி தீண்டாமல் ஒரு சாதி மாற்றி கூட ஒருத்தம் பண்ணிடலாம், மதம் மாற்றி கூட ஒருத்தம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு அண்ணா திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. இதை விட அரசியல் தீண்டாமை என்ன இருக்குது? என்னென்னா இது வந்து அந்த இடத்துல வந்து சாட்டாக தான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவில் வந்து அண்ணா நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நானும் தான் கூட வந்திருந்தேன், ஆனால் அவர் ஏதோ பெட்டி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்களே, அது என்ன உண்மையான ஒரு கேள்வி கேட்குறாரு அவர். அதுக்கு பதில் சொல்ல வரும்போது இன்றைக்கி அரசியல் தீண்டாமை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு போட்டிட்டு காமிக்கிறார். அப்போ அவர் அது அரசியல் தீண்டாமை உடைக்கணும்னு நினைக்கிறார். கருத்து ரீதியாக மோதுங்க, யார் வேணாம், யாருக்கிட்ட வேணாம். எனக்கும் ஒரு கருத்து இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். நம்மளுடைய கருத்துக்கள் தான் மோதனைமே ஒழிய நீங்களும் நானும் மோதிக்கக்கூடாது பர்சனலாக. அது ஆரோக்கியமானது இல்லை. நீங்களும் நண்பர் நானும் நண்பர், நம்மளுடைய நட்பு முக்கியமானது. ஆனால் கருத்துக்கள், உங்கள் கருத்துக்கு நான் உடன்படணுங்கிற அவசியம் இல்லை, என் கருத்துக்கு நீங்களும் உடன்படணுங்கிற அவசியம் இல்லை. கருத்தை பரிமாற்றம் கருத்தால் எதிர்கொள்ளணும். அந்த எதிர்கருத்து மூலியமாக தான் ஒரு கருத்து வலுப்பெறும். எது வந்து நியாயமான கருத்தோ அந்த கருத்தின் எதிர்ப்பு மூலியமாக தான் வலுப்பட்டுக்கிட்டு போகும். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன வந்து அந்த மாதிரி கருத்து பரிமாற்றங்களுக்கு இடம் இருக்குது? இன்றைக்கி சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, கூட்டிகிட்டு போயிருக்கிறீங்க. எதுக்கு? என்ன தப்பு பண்ணிட்டார் அவர்? அப்போ இது இந்த அளவுக்கு வீட்டை போட்டு உடச்சி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவரை வீட்டை உடச்சி தூக்கிட்டு போகிற அளவுக்கு என்ன தேச துரோகமா, தீவிரவாதியா? அப்போ ஒரு கருத்து உங்களுக்கு எகென்ஸ்டாக ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாருனாவே உடனே அவரை நீங்கள் சித்திரவாதம் பண்ணுவீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது இன்னைக்கு பாசிச பாஜகன்னு பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன சார் தார்மீக உரிமை இருக்கு? அது பண்ணுறத எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணி பண்ணுற பாசிசம். அதனால தான் விஜய் கேட்டார், நீங்கள் பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமானு கேட்டார். பாரதிய ஜனதா பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமானு. அதுக்கப்புறம் ஒரு தடவை மாற்றிட்டார். அவங்க பாசிசம்னா நீங்கள் வந்து பாய்சன்ட்டார். அவங்க பாசிச பாஜக, நீங்கள் பாய்சன் திமுகன்னார். பாசிசத்தில் கூட நீங்கள் வாழ்ந்துடலாம், பாய்சனை குடிச்சிட்டு வாழ முடியுமா? முடியாது. அப்போ பாசிசத்தை விட மோசமான ஆட்சி திமுக நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பூரா உண்மைங்கிறது தானே இருக்குது. அப்போ என்ன இருக்குது இந்த இடத்துல? அப்போது சீமான் இன்னைக்கு போய் அந்த இடத்துல பேசிட்டாருங்கிறத விட என்ன பேசினாருங்கிறத பற்றி தானே விவாதிக்கணும். எங்கே போய் பேசினாருங்கிறத பற்றி விவாதிக்கிறது வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு அற்பமான வாதம்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ இது பூரா ஒருத்தரை வந்து அவர் பேசக்கூடிய கருத்தை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் நீங்கள் இப்போ திராவிடம், அவர் பெரியாரை நேரடியாக அடிக்கிறார். நீங்கள் பெரியாருடைய கருத்துக்களை தூக்கிட்டு வாங்க. பெரியார் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு, பாரதியார் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் பெரியாரை இவ்வளோ, இப்போ பாரதியார் இவ்வளோ தூரம் போற்றி பேசுகிறீங்களே, என்னது வந்து பெரியாருக்கு சமமாக பாரதியார் சொல்லிட்டாருன்னு நீங்கள் கருத்தை தூக்கிட்டு வாங்க, அதை பற்றி விவாதிப்போம். அது ஆரோக்கியமான விவாதம் தானே. ஆமாம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, திராவிடத்தில் இதெல்லாம் இருக்குது, பெரியார் இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு அதை போட்டுருவோம். நம்ம மகளிரை பற்றி பேசுகிறாரா? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோங்கிறாரு. நீங்கள் என்ன இன்றைக்கி வந்து நாங்கள் பெண் உரிமையை வாங்கி கொடுத்துட்டுன்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. எதை பேசல பாரதி? ஒரு சுதந்திர நாட்டில் ஒரு தனி மனிதனை என்ன பேசலை? அதையும் சொல்லிட்டு இப்படிப்பட்ட பேசின பாரதியை பட்னியாக தான் போட்டிங்கன்னு கேட்குறாரு. அப்படிப்பட்ட சமூகமாக இருக்குது நம்ம தமிழ் சமூகம். அப்போ இந்த பாரதியாரனுடைய புகழை ஒவ்வொரு இடத்துலையும் நான் கொண்டு போய் சேர்த்த வேண்டியது தமிழனா என்னுடைய பிறவை கடமைங்கிறாரு. இதில் என்ன நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியும் சீமான்ட்ட? குறிப்பாக இந்த விஷயத்தை வந்து கம்யூனிஸ்ட் போன்ற கம்யூனிசம் பேசக்கூடிய கட்சிகள் தான் வந்து கையில் எடுக்கணும். ஏன்னா அனைத்து சித்தாந்தம் கொண்ட கட்சிகளை இணைச்சு எதிர்கருத்துக்கள் வந்து கேட்டு அதுக்கான பதில்களை வந்து வழங்கக்கூடிய கட்சி வந்து கம்யூனிசமாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது.
ஆனால் கம்யூனிஸ்டுகள் இதை எடுக்கிறதுல நாம் தமிழர் மட்டும்தான் இப்போ தமிழகத்தில் இதை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் பாருங்க? இல்லைங்க, அங்கே கூட்டணி கட்சிகள் எல்லாமே வாய் மூடி மௌனிகளாக இருக்காங்க. எந்த பிரச்சனையும் சித்தாந்தத்தை தாண்டி சொல்றீங்களா? சித்தாந்தமே இல்லை. இன்னைக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு? சித்தாந்தம் அப்படி இருந்தால் 2019 சிபிஐ 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு கூட்டணிக்கு போக வேண்டிய கட்டாயம் என்ன? வேற யாருன்னா வாங்கிட்டா கூட பரவாயில்ல. சிபிஎம் 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு கூட்டணிக்கு போக வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அப்ப கம்யூனிஸ்டுகளே இன்னைக்கு வந்து நீங்க காசை வாங்கிட்டு கூட்டணிக்கு அதனால தானே கம்யூனிஸ்ட் இன்னைக்கு எப்படி இருந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுடைய அந்த கட்சியை யாருக்கான கட்சின்னு சொல்றோம்? உழைப்பாளர்கள் கட்சி, தொழிலாளர்கள் கட்சி, உழைக்கும் வர்க்கத்தினுடைய கட்சி. இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை போட்டு இவ்வளவு துவம்சம் பண்ணாங்களே, என்ன குரல் கொடுத்து தீர்வு கண்டுட்டாங்க? எதுவும் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு சாம்சங் தொழிலாளர்கள் எவ்வளோ பெரிய தீர்வு வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 10 வருஷத்துக்கு மேலே கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறவங்களை பூரா கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு உறுதிமொழி கொடுத்தாங்களா இல்லையா? அதை எதிர்த்து எங்கேயாவது நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? ஜாக்டோஜியோ திட்டோஜியோ கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டம், பென்ஷன் அதிகம் பண்ணி கொடுக்குறோம், இதுக்கு ஏதாவது நீங்கள் போராட்டி நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இதை நீங்கள் தனியாக உரிமையை வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை. திமுக சொன்னது செய்வோன்னு சொன்னது. இதையெல்லாம் நீங்கள் வந்து சொல்லி அவங்களுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி நீங்கள் ஜாமீன் போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சிங்க. நீங்களும் ஜெயிச்சிங்க. இப்போ நீங்களும் ஜெயிச்சிங்க. இப்போ கோர்ட்டில் கூட இப்போ நந்தகுமாருக்கு கடன் கொடுங்கன்னு நீங்கள் வந்து சரண்ராஜ் கையெழுத்து போடுறீங்கன்னு வச்சுங்க. நான் கடனை கட்டலைன்னா யாரை வந்து பிடிப்பாங்க? என்ன தான் பிடிப்பாங்க. அப்போ நம்ம இப்போ இன்னைக்கு யாரை பிடிக்கணும்? கம்யூனிஸ்டுகளை. அப்புறம் 3.5 லட்சம் கவர்மெண்ட்டில் போஸ்ட் வேக்கன்சி இருக்குதுன்னு நாங்கள் போட்டாங்களா? வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், 5 வருஷத்தில் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். நாங்கள் கொடுத்தாங்களா? 12 லட்சம் மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா மேட்ரு முடிஞ்சுதா? இதான நீங்கள் உங்களுடைய ஆட்சி? இதுக்கு தான் 2.0 திராவிட மாடல் 2.0 வேணுமா? இதை கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களுக்கு கோவம் வருது. அவங்க கோவப்படுறாங்க பண்ணலைங்கிறத பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்படும். நம்ம மக்களுக்காக கேட்டு தானே ஆகணும். அப்போ இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் மக்களுடைய, தொழிலாளர்களுடைய, உழைக்கும் வர்க்கத்தினுடைய உரிமையை நீங்கள் என்ன சார் வாங்கி கொடுத்துருக்கீங்க? கம்யூனிஸ்டுகள் கார்பரேட்டாக மாறிவிட்டது அப்படின்ற மாதிரி பேச தொடங்கி. அவ்வளோதான். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறதுல ஏன்னா இன்றைக்கும் கம்யூனிஸ்டுகள்கிட்ட சில பல நல்ல கருத்துக்கள் இருக்குது, இல்லாமல் இல்லை. கருத்துக்களாக மட்டுமே இருக்குன்றீங்க. ஒரு கர்ணனில் தான் ஒரு படம் வரும் பாருங்க, சேராத இடம் சேர்ந்து எதை ஆயிட்டன்கிற ஒரு மாதிரி ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து கூட போய் சேர்ந்து நின்று அந்த ஒரு 6 சீட்டு 4 எம்எல்ஏக்காக கரைஞ்சு இன்னைக்கு கம்யூனிசமே தமிழ்நாட்டில் இல்லைங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இல்லை. இப்போ இதுலேயும் சிபிஐ திமுகவை கழட்டி விட்டா அவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க ஆல் இண்டியாவில்ங்கிற அளவுக்கு இன்றைக்கி அவங்களுடைய போயிடுச்சு. அப்போ என்னென்னா எதையாவது ஒரு தத்தளிக்கிறவனுக்கு வந்து ஏதாவது ஒரு புடி கிடைக்காதாங்கிறதுக்காக இன்றைக்கி திமுகவை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி ஜெயிச்சு நீங்கள் என்ன சார் மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க? இந்த வெற்றி எதுக்கானது? யாருக்கானது? எந்த பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய வெற்றி? அப்போ இந்த வெற்றி தேவையே இல்லையே. அதுக்காக ஏன் உங்களுடைய சுயத்தை அழுகிறீங்க? இது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கூட்டணி கட்சிகளுக்கு பொருந்தும் நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் தான் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கீங்க. இன்றைக்கி திமுக செய்யலைன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தானே பொறுப்பு. நிச்சயமா. அப்போ எப்படி வந்து நம்ம கூட்டணி கட்சிகளை கேள்வி கேட்காம கடந்து போயிட முடியும்? அப்படி தான் நான் பார்க்குறது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். திமுக அந்த பெரியார் பிம்பத்தை தொடர்ச்சியாக தூக்கி காமிச்சு கொண்டே இருக்காங்க. அதை வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் சீமானவர்கள் ஒரு வியூகமாகவே பாரதியார் கையில் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகுது. இது கரெக்டாக ஒரு பண்ண மூவ் இல்லை. இது கரெக்ட் இல்லைங்கிறத விட இது அவங்களுடைய யுக்தி. சரி, இப்போ நம்ம எந்த ஒரு கட்சியுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க அடாப்ட் பண்ணுறாங்க. அந்த அடாப்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் அவங்க வந்து ஏன்னா இன்றைக்கி சீமான் பார்க்குறது, நான் ஒரு சீமானாக இருந்தேன்னா நான் அதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னாக்கா, சரி இன்றைக்கி இவங்க இவ்வளோ தூரம் திராவிடன் மக்களை பேசி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த திராவிடத்தினுடைய அதிநாதமாக ஃபவுண்டேஷனாக யாரை வச்சுருக்காங்க? பெரியாரை. அப்போ அந்த பெரியாருக்கும் இவங்க நான் தமிழர் என்ன சொல்கிறாங்க? தமிழ் தேசியம். அப்போ இந்த தமிழ் தேசியத்தும் வெர்சஸ் திராவிடம்ங்கிறது தான் இன்றைக்கி சண்டை, போட்டி, போர் எல்லாமே. அப்போ இதனுடைய ஆணிவேர் என்ன? அப்போ அவர் தமிழ் தேசியத்தை சார்ந்து தமிழை சார்ந்து இந்த திராவிடத்தினுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய பெரியார் என்னென்ன பேசியிருக்காரு, அப்போ அவருடைய பிம்பத்தை சிதைச்சோம்னா திராவிடம் ஆட செய்யும்ல. இது என்டிகேவனுடைய யுக்தியாக பார்க்குறேன் நான். அது கை கொடுக்க நினைக்கிறீங்களா? அது தேர்தல் இப்போ வரும்போது தான் செய்யும். இன்னைக்கு ஈரோட்டில் கொடுத்தது இல்லை, 16-17% மேலே வாக்கு வாங்கினாங்கல்ல. பெரியார் மண்ணிலேயே போய் பெரியார் அடித்தாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல வந்து சீமானுக்கு மற்ற இடத்துல வந்த வாக்கை விட கம்மியாக விழுந்துருந்துச்சுன்னா, இல்லைப்பா சீமான் எடுத்தது வந்து தவறுதலான எதிர்ப்பார், பெரியாரை பேசிட்டு போய் ஈரோட்டில் வாக்கு வாங்கிட முடியுமா? அப்போ ஈரோடுங்கிறது பெரியார் வாழ்ந்த மண், பிறந்த எல்லாமே. அப்போ பெரியார் பிறந்த இடத்துலையே நீங்கள் போய் 16% நீங்கள் வாக்கு வாங்க முடியுது. அதையும் யாரை? பெரியாரை அடிச்சு. அப்போ இதுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லையா? சரி. அப்போ தமிழ்நாடு பூரா இப்போ அவர் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து இது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி மாதிரி தானே தெரியுது நமக்கு.
அப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் ஒரு 2-3% ஈரோட்டில் சுருட்டி இருந்தாங்கன்னா நம்மளே சொல்லுவோம், இல்லை இவர் வந்து பெரியாரை எதிர்த்து பேச ஆரம்பித்தது வந்து இவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுது, அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி தப்பான ஸ்ட்ராட்டஜி. அப்போ நம்ம கமெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எடுத்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டான ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்குது. நிச்சயமா ஈரோட்லேயே அதுவும் பெரியார் மண்ணிலே வேற எங்கேயாவது இருந்திருந்தா பரவாயில்ல, மயிலாப்பூரில் இருந்திருந்தா பரவாயில்ல, புரியுது, மாயவரத்தில் இருந்திருந்தா பரவாயில்ல, இது எங்கே விழுவுது? ஈரோட்டில் விழுவுது. அப்போ இதெல்லாம் அவர் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அந்த வாக்கும் அப்படி தான் நமக்கு தெரியுது. ஓகே சார், பல்லர் கேள்வி தெளிவாக முடிச்சு நேரத்துக்கு நன்றி சார்.